வசிக்கிறார். அதிசயங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம் செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம் புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார். அதிசயம் புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் மாற்றினார். அதிசயம் பாவியான என்னையும் மாற்றினார். அதிசயம் ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார். அதிசயம் ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர் என்பதை விளங்க பண்ண என்னை அதிசயமாய் வைத்திருக்கிறார். உங்களை அதிசயமாய் வைத்திருக்கிறார். ஆமென். உடைய வாழ்க்கையை செக் பண்ணும்போது கிமு கிபி கிறிஸ்துவுக்கு முன் எப்படி இருந்தோம், இயேசு உள்ள வந்ததுனால வாழ்க்கையே மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய பட்டணத்திலிருந்து அநேகர் ஓடி வர இயேசுவை காண ஆண்டவரை என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். நான் ஒரு அதிசயமாய் உமக்கு சாட்சியாய் இருக்க உதவி செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு அருகிலே இருக்கிறார், நமக்கு உள்ளே இருக்கிறார். ஆமென்.
மகா பெரியவர் உள்ளே இருக்கிறார். எனவே ஆலயத்துக்கு வந்து எல்லா பிரச்சனையும் மனசுல வச்சு கவலைப்படாம என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இந்த தேவ பிரச்சனத்துல பிரச்சனை எல்லாம் பனி உருகுவது போல உருகி போயிடும். ஆமென். கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியது இம்மட்டுமாய் நடத்தின தேவன் அன்பை எண்ணி பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். பாதையிலே இயேசுவரன் அருளின் அன்பராயுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்து மகிமை சேர்ந்தனரே பூரணமா. எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்து மகிமை சேர்ந்தனரே காத்தனரே. கர்த்தரமை கருணையினால் தூய சேவை செய்ய காத்தனரே. கர்த்தரமை கருணையினால் தூய சேவை செய்ய கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தினதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அந்தின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அந்தின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர ஒரு மனையா சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடரா. கிறிஸ்துவிலே ஒரு மனையா சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடரா. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே,
இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தியிருக்கிறார், இனியும் நடத்துவார். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்? என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன், 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 இயேசுக்காக நான் ஓடுகிறேன் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து நான் பாடுவோம். அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரவாழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய். Alleluia, 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 alleluia. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தாழ்விடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தாழ்விடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனைத்தான் இடர்கள் வந்தாலும் நான் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். ஆண்டவருக்காக ஓடுகிற இந்த ஓட்டத்திலே வியாதிகள் ஒரு பக்கம், பண கஷ்டங்கள் ஒரு பக்கம், இடுக்கண்கள், தேவையில்லாத நெருக்கங்கள், சொல்ல முடியாத உபத்திரங்கள் எல்லாம் சுற்றிலும் கொரிந்தியர்ல வாசிக்க எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிற அனுபவம். நடுவே நான் சொல்ல வேண்டியது, இவற்றின் நடுவே நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, அவர் பரலோகத்தில் இருக்கார், பார்க்க போற அது ஒரு பக்கம். தினமும் நம்மோடு கூடவே இருக்கிறார், என்னோடு பயணிக்கிறார். எனக்கு முன்னே அவர் சமூகம் போகிறது.
எனவே நான் எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் நான் முன்னாடி போயிட்டே இருப்பேன். கடந்த நாட்களில் பவுல் சொல்லுகிற வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன். நினைவில் வந்து கொண்டே இருந்தது. என் கிருபை உனக்கு போதும்னாரு. ஆண்டவரே தாங்க முடியல, இல்ல என் கிருபை போதும். ஆண்டவரே தாங்க முடியல, பயங்கரமா வேதனை, கிருபை உனக்கு போதும். 3 முறை சொன்னாரு. சொன்னா டோட்டலா ஒரு மைண்டே மாறிடுச்சு. பவுல் மைண்ட் மாறிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, எனக்கு வருகிற எல்லா நெருக்கத்திலும், எல்லா இடுக்கண்களிலும், எல்லா உபத்திரவத்திலும் நான் பிரியப்படுகிறேன்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படியா முடியும்? அது ஒரு அனுபவம். நமக்கு பிரசங்க ஈஸியா பண்ணிடலாம். ஆண்டவர் ஜெபம், ஆண்டவரே எவ்வளோ நெருக்க ஆண்டவரே, அதன் மத்தியில் அதெல்லாம் முறுமுறுக்காமல் அதெல்லாம் சந்தோஷமாய் சகித்து கொண்டு ஓட எனக்கு உதவி செய்த பாடலை பாடும்போது கிருபை தாங்க ஆண்டவரே. என்னை சுத்தி இருக்க ஆளுங்களை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு, கோமா வருது, கத்தலாம் திட்டலாம் போல இருக்கு. ஆனால் நான் அப்படி சொல்லாதபடிக்கு இவை நடுவே உங்களுடைய கிருபை போதும் என்று நான் ஓட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நான் நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காலமே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காலமே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி எண்ணி ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிற வேளையிலே அநேகருடைய துதி ஸ்தோத்திரத்தினாலே எல்லா கட்டுகளும் உடைந்தது. அதிசயங்களை செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நான் நல்ல துதித்து ஆராதிக்கிற வேளையிலே எங்கெல்லாம் எல்லாம் பிரச்சனை இருக்கோ தேவ தூதர்கள் ஆண்டவர் நமக்காக கட்டளையிட்டு, போ என் மகனுக்காக என் மகளுக்காக இந்த பிரச்சனை மாற்றி போடு சொல்ல ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். Hallelujah. 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 எல்லையற்ற அன்பினாலே, எல்லையற்ற அன்பினால் என்னை அழைத்து எண்ணிலடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பி. எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்து எண்ணிலடங்கா நன்மைகளாலே என்னை நிரப்பி. துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், எம்மீறிப்பேன். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், எம்மீறிப்பேன். நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி
ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான். என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புழுதியில் நின்றெம்மை தூக்கிய மீட்டேன், தருவனம் நல்கும் நல்மலராக்கினீர். புழுதியில் இருந்தம்மை தூக்கிய மீட்டேன், தருவனம் நல்கும் நல்மலராக்கினீர். உம் கல்வாரி அன்பொன்றை பார்த்தினதே, உம் கல்வாரி அன்பொன்றை பார்த்தினதே. என் சுயம் வேறுத்து உந்தன் சித்தம் செய்வேன், என் சுயம் வேறுத்து உந்தன் சித்தம் செய்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பிற்கு இணையாக வேறொன்றை காணேன், உண்மையாய் உணர ஒரு இதயம் தாரும். நன்மேற்கு இணையாக வேறொன்றை காணேன், உண்மையாய் உணர ஒரு இதயம் தாரும். திறந்தருளும் என் மனக்கண்களை, திறந்தருளும் என் மனக்கண்களை. பூமியில் வேறொரு விருப்பமில்லை, பூமியில் வேறொரு விருப்பமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி அப்பா, நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்ணீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, அமைதி புது உண்டாவதாக, ராகம் எல்லாம் மாறி போவதாக, குழப்பங்கள் மாறி போவதாக, ஜெயம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கரலை உயர்த்தி நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவர். உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புயலும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிக்கிற வேளையிலே
கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது. உங்க வீட்டுக்குள்ளே தொனிக்கிறது, உங்க ஆபீஸ்க்குள்ள தொனிக்கிறது. அமைதலாயிரு, என் பிள்ளையை தொடாத என்று சொல்லி அவருடைய சத்தம் தொனிக்கு நல்ல கரலை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தரை நல்ல உயர்த்துவமாக. உமக்கு நன்றி, தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி, தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். எல்லாரும் இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. என் தேவன் தம்முடைய எங்களுடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நிறைவேற்றினார். ஆபிரகாமை பார்த்து சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்கள். அந்த வாக்குத்தத்தம் பிள்ளைகளாகிய நமக்கு உண்டு. நீ பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ பார்க்கிற எவ்விடத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் நீ தகப்பனாய் மாறுவாய், ஜானுரே தாயாய் மாறுவாய். ஓ ரபல கர தர பல கரதி. ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னா, ஓ ஹல்லேலூயா, நீ ஹல்லேலூயா விதைக்கிற இந்த தேசத்திலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஓ நீ இந்த தேசத்திலே பழுகவே பழுகுவாய். நீ ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைவாய். ரெகோபோத்தின் நாட்கள் உனக்கு உண்டு. நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பான். ஓ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோ என்று மற்றவர்கள் சொல்லும்படியான மேன்மையான நாட்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிட போகிறார். ஓ ரபால கரதி. ஓ யாக்கோபை பார்த்து சொன்னா, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு உன்னுடைய சந்ததிக்கு நான் தருவேன். நீங்கள் இருக்கிற வட்டாரங்களை கர்த்தர் நமக்கு தருவா. இந்த பட்டணத்தை விட்டு நீங்கள் போக வேண்டியது இல்லை. இந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவா. இந்த பட்டணத்தில் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உங்கள் தலையை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. எல்லாரும் ஆவியில் நிறைந்து ஆபிரகாமுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு சொந்தம் என்று சொல்லி கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் தேவன் கொடுத்தாரோ அதை இந்த காலை வேளையிலே நினைவு கூறுங்கள். அது அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவா. ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, யோசேப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் தியானித்துக் கொண்டே இருங்கள். ஒரு நாள் வரும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றவர் உண்மையுள்ளவர். அந்நிய பாஷையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே எல்லா அவிசுவாச எண்ணங்கள், அவிசுவாச சிந்தைகள் நம்முடைய மனதை விட்டு இந்த காலை வேளையிலே விலகுவதாக. ஓ ரபல கரதி. நீங்கள் சோர்ந்து போவதில்லை. உங்களுடைய பிரயாசங்களுக்கு பலன் உண்டு, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நாட்கள் வருகும். ஓ ரபல கரதி. நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய தயவு கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் தேவையோடு கூட வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற நேரம். எழுதி கொடுத்த சில சாலோமி இரத்த எண்ணிக்கை குறைவாயிருக்கிறது. கர்த்தர் சுகமாக்க. சுகுமார் 6 மாதமாக வயிற்று வலி சுகம் உண்டாக. விவேக் இருதய அடைப்பு நீங்க. மங்கை அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் விலக. ராமமூர்த்தி மயக்க நிலை மாற. ரவிச்சந்திரன் கால் வீக்கம் சுகமுண்டாக. தனபால் கல்லீரல் பாதிப்பு சுகமுண்டாக. ராஜேந்திரன் கிட்னி பிரச்சனை மாற. ஆஷா அடிக்கடி ஃபிக்ஸ் வருகிறது சுகமுண்டாக. வனிதா 2 நாட்களாய் காணவில்லை கிடைக்க. பிரியா இருதயத்தில் ஓட்டை சுகமுண்டாக. மேனகா நுரையீர பிரச்சனை மாற. பாப்பு அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாற. வனிதா கிட்னி பிரச்சனை மாற. காந்தாரா விபத்து நடந்திருக்கிறது சுகமுண்டாக.
திரு அரசன் தொண்டையில் பிரச்சனை சுகமுண்டாக, சசிகலா மகனுக்கு விரலில் ஆபரேஷன் சுகமுண்டாக. யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு கூட இருக்கிறீர்களோ உங்கள் கரங்களை மட்டும் உயர்த்தி அவருடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்கள். நானே உன் பரிகாரி என கர்த்தர். அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கம்மா. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இயேசுவின் நாமத்தின் வல்லமை இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஏசப்பா என்று சொல்லி கூப்பிடுங்க. கூப்பிட்டு கொண்டிருக்கும் போது இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுங்க. இந்த பலவீனம் விலகுவதாக, சரீரத்தில் இருக்கிற வயிற்று வலி நீங்குவதாக, எல்லா சரீர பலவீனம் விலகுவதாக. 1 வாரமாய் 2 வாரமாய் இருக்கிற அந்த பிரச்சனை மாற, ஆண்டவரை தொலைந்தவர்கள் கிடைக்க, தொண்டையில் இருக்கிற எல்லா பிரச்சனை மாற, எல்லா ஆண்டவரை கல்லீரல் ஆண்டவர் இருக்கிற பிரச்சனை மாற, வீக்கங்கள் மாற, புண்கள் ஆற, இப்பொழுது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய விடுவிக்கிற கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை என் தேவனாகிய கர்த்தர் கட்டளை இடுவீராக. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நானே உன் பரிகாரி என கர்த்தர். ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். குடும்பங்கள் பிரியாமல் இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளை இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். சபைக்கு புதிதாய் வந்தவர்களை வரவேற்கிற நேரம். இன்றுதான் இந்த ஆலயத்திற்கு நான் முதல் முறையாய் புதிதாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். சபைக்கு புதிதாய் வந்தவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். கரங்களை உயர்த்தினவர்கள் இருக்கிற இடங்களில் எழுந்திருக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். புதிதாய் வந்தவர்கள், கரங்களை உயர்த்தினவர்கள் இருக்கிற இடங்களில் எழுந்திருங்கள். எழுந்து நிற்கிற நீங்கள் தயவு செய்து முன்னே வாருங்கள். கடந்த வாரங்களில் நீங்கள் வந்தவர்களாய் இருந்தாலும் கூட 2 வாரமாய் 3 வாரமாய் 4 வாரமாய் வந்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட தயவு செய்து முன்னே வாருங்கள். அவர்கள் முன்னே வந்து கொண்டிருக்கும் பொழுது சபையார் கைகள், காணிக்கை, தசமபாகம், கட்டிட நீதி, தேவனுக்கு படைக்கும்படி கொண்டு வந்திருக்கிற எல்லாவற்றையும் கரங்களில் எடுத்து நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். புதிதாய் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? இயேசு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா? இயேசு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவையோடு கூட வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறாங்க. உம்மை பார்க்க வந்திருக்கிறாங்க. உம்முடைய அன்பை ருசிக்க வந்திருக்கிறாங்க. நீர் ஆண்டவரை தொட வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவர், அவங்க மேல உங்க கரத்தை இன்றைக்கு வைத்து அனுப்புங்க. அவங்க கண்ணீர் துடைக்கப்படணும். அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஏசப்பா, படைக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பரிபூரண நன்மை உண்டாக உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உள்ள எல்லா தேவையிலையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். புதிதாய் வந்தவர்கள் கவனிங்கள். நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். நீங்கள் தொடர்ந்து வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். இன்றைக்கு உங்களை அழைத்து கொண்டு போய் சற்று நேரம் உங்களுக்காக உங்களோடு கூட பேசி ஜெபிப்பார்கள். நீங்கள் கடந்து செல்லும்படி அன்பாய் கேட்கிறோம். இந்த ஊழியர்களோடு கூட அப்படி கடந்து செல்லும்படி அன்பாய் கேட்கிறோம். இப்பொழுது அறிவிப்புகளை நாம் கவனிக்க போகிறோம். காணிக்கைகளை படைப்போம். சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஆராதனை, சனிக்கிழமை மாலை ஆராதனை 6:30 மணிக்கும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 11 மணி, 12:30 மணி மற்றும் மாலை 4:30 மணி, 6:15 மணி மற்றும் காலை 11 மணிக்கு பால்ஸ் ஹாலில் நடைபெறும் வாலிபர் ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கள். சத்தியம் டிவியில் ஞாயிறு ஆராதனை காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஒளிபரப்பாகும். NLAG சபை மற்றும் NLCC ஜெப மையத்தில் 24 மணி நேரமும் தொடர்ந்து ஜெபம் நடைபெற்று வருகிறது.
NLCCயில் வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை ஜெபிக்க ஒப்பு கொடுத்தவர்கள் தவறாமல் செல்லவும். விசேஷித்த வைகோஸ் கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு. நீங்கள் எழுதி வைத்து ஜெபிக்கிற உங்கள் வைகோஸ் நபர்களை சந்தித்து சபைக்கு அழைத்து வாருங்கள். தேவ செய்தி நமது தலைமை போதகர் அவர்கள் கொடுப்பார்கள். மாலை கூட்டத்திற்கும் புதிய நபர்களை அழைத்து வாருங்கள். Worshippers arise, ஆராதிப்பவர்களே எழும்புங்கள். விசேஷித்த 2 மணி நேர தொடர் பாட ஆராதனை இம்மாதம் 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நமது புதுவாழ்வு சபையில் நடைபெறும். சிறப்பு துதி ஆராதனை பாஸ்டர் ஆரோன் பாலா அவர்கள். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. வாலிபர்கள் மற்றும் சபையார் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அற்புத மாலை ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6:15 மணிக்கு நடைபெற்று வருகிறது. இதில் அநேகர் கலந்து கொண்டு தேவனின் அற்புத சுகத்தை பெற்று செல்கிறார்கள். நேரடியாக வந்து கலந்து கொள்ள முடியாதவர்கள் NLAG சென்னை என்ற நமது யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பை காணலாம். மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த NLAG.in/giving அல்லது ரேசர் பே மூலமாகவும் 988490977774 என்ற ஜிபே எண்ணுக்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 24 மணி நேர ஜெபங்கள் சபையில் இங்கேயும் NLCCயில் நடைபெற்று வருகிறது. அதில் கலந்து கொள்ளுங்கள். மாதத்தில் ஒரு நேரமாவது கலந்து கொள்ள ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கு மாலை ஓய்கோஸ் கூட்டம். உங்களுக்கு தெரிந்த நபர்கள் 2 பேரை அழைத்து வாருங்கள். விட்டு விடாதிருங்கள். இந்த மனதில் அந்த பாரம் இருக்கட்டும், அந்த வாஞ்சை இருக்கட்டும். இன்றைக்கு சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு அற்புதங்கள் நடக்க இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்படி அன்பாய் கேட்கிறோம். வொர்ஷிப்பர்ஸ் அரைஸ், ஆராதிப்பவர் எழும்புங்கள் என்ற இந்த பாடல் ஆராதனை மிகவும் நேர்த்தியாக இருக்கும். வாலிப பிள்ளைகள் மற்றவர்களும் 28ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கலந்து கொள்ளுங்கள். NLCCயில் வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை போய் ஜெபிக்க ஒப்பு கொடுத்த குழுக்கள், ஒப்பு கொடுத்தவர்கள் போய் ஜெபம் பண்ணுங்கள். உடன்படிக்கை ஜெபம், நானும் என் தேவனும், ஜாமக்கானுடைய ஜெபம், உங்கள் வீடுகளில் குடும்ப ஜெபங்களை செய்ய மறக்காதிருங்கள். 100 மணி நேர ஜெபம் இன்றைக்கு மாலை 5 மணியிலிருந்து 19ஆம் தேதி 10 மணி வரைக்கும், இரவு 10 மணி வரைக்கும் பள்ளிக்கரணையில் இருக்கிற பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் அவருடைய சபையில் வைத்து நடைபெறும். அங்கே போய் ஜெபம் பண்ணலாம். எல்லா சபைகளும் நிறைய சபைகளிலிருந்து கலந்து கொள்வார்கள். விசேஷமாக வியாழக்கிழமை நம்முடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள். அதனாலே நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். நானும் அங்கே இருப்பேன். இன்னும் அநேக ஊழியர்கள் அங்கு இருந்து அதை நடத்தி கொண்டிருப்பார்கள். இது முக்கியமான ஒரு ஜெப நேரம். பள்ளிக்கரணை ஹோப் ஏஜி சபையில் வைத்து இது நடைபெறுகிறது. இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம் என்ற பாடலை பாடுவோம். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி
அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் வாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் வாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா இயேசு ராஜா. நல்ல ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி சபை நடுவே உலாவி வருகிற ஆண்டவரை அறிவோம். சபை நடுவே அசைவாடி கொண்டிருக்கிற பசுத்த ஆவியானவரை அறிவோம். சபை நடுவே சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனை அறிவோம். அவருக்கே சகல கனமும் மகிமையும் துதியும் புகழும் ஆராதனையும் ஆண்டவரே எப்பொழுதும் மகிமை உமக்கு உண்டாவதாக. ஆண்டவருடைய கரத்தின் வல்லமை இப்பொழுது நம்முடைய நடுவே இருக்கிறது. சுகமாக்கும் வரங்கள், குணமாக்கும் வரங்கள், வல்லமையின் கரம் நம்முடைய நடுவே இருக்கிறது. ஆண்டவரே ஜனத்தை எல்லா டிப்ரெஷன்ல இருந்து விடுதலையாக்கும்.
மன அழுத்தத்திலிருந்து விடுதலையாக்கும், மன கவலையிலிருந்து விடுதலையாக்கும், சரீர போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்கும். பலவிதமான போராட்டங்கள் நடுவே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி காத்து கொள்ளும். உடைய நாமத்தை நீர் மைமைப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி தேசத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்தியாவின் ஆண்டவர் முழுவதையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு கீழே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அதிகாரத்துக்கு கீழே ஒப்பு கொடுக்கிறோம். அத்தனை கிராமங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். சந்திக்கப்படாத மக்கள் கூட்டத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தமிழ்நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம். தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்காக கை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நீரே அதை ஆளுகை செய்வீராக, நீரே பொறுப்பெடுப்பீராக. கர்த்தருடைய கரம் அதில் இறங்குவதாக. மனிதன் நினைக்கிற பிரகாரம் அல்ல, தேவனுடைய சித்தம், தேவனுடைய நினைவு, தேவனுடைய கிரியைகள் ஆண்டவரே உம்முடைய சபைக்கு சாதகமாக பல காரியங்களை நீ செய்வீராக. கைகளை சுற்றி உங்கள் வட்டாரத்தில் இருக்கிற அந்தகார கிரியைகள், எதிர் வல்லமைகள், போராட்ட ஆவிகள், உன் குடும்பத்துக்குள்ள வருகிற எல்லா விதமான எதிர்ப்பின் சக்திகள், அதிகாரங்கள், சபைக்கு விரோதமாய் எழும்புகிற தீய சக்திகளை, எல்லா மந்திர தந்திர சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குவீராக. சபைக்கு தேவனுடைய சாதகமான நிலைகளை உருவாக்கி ஆசீர்வதிப்பீராக. இன்று மாலையில் நடக்கிற ஆண்டவரே, இந்த ஓய்கோஸ் கூட்டங்களை நீர் ஆசீர்வதிக்கணும். அதற்கும் எல்லாரும் கை வைத்து நானும் என்னை அர்ப்பணிக்கிறேன். நானும் ஒரு 2 ஆத்மாவுக்கு இந்த வாரத்தில் ஜெபம் பண்ணாமல் விட்டுட்டேன். ஜெபம் பண்ணணும். எனக்கு அந்த ஆவியை தாங்க, அந்த பாரத்தை தாங்க. இந்த 2 ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிற கிருபையை இன்றைக்கு சபைக்கு நீங்கள் தந்து இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஆண்டவரே, அப்படியே ஆண்டவரே பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக, சபையில் உள்ள எல்லா சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவன் தாமே கூட இருந்து பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஒத்தாசையாக நீர் நில்லும். எங்கள் சபையில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒழுங்காக திருமண காரியங்களை செய்ய, கர்த்தாவே குடும்பங்கள் நடக்கிற இந்த பொல்லாத போராட்ட ஆவிகளை மாற்றி, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிற போராட்டங்களை மாற்றும். சபையில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்றித்தாரும். கர்த்தாவே தவறான உபதேசங்கள், தவறான இடங்களுக்கு அவர் போகாதபடி காத்துக்கொள்ளும். அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதியும். தேவனே, இறங்கும் எல்லா ஊழியர்கள், சபை விசுவாசிகள், ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல், ஆஸ்பத்திரியில் சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடரும். கைகளை வைத்து சுஜி என்கிற மகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அவளுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றணும். ஜெனிஃபர் குழந்தை 7 மாதத்துக்கு முன்னமே பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையை கர்த்தர் காப்பாற்றி அற்புதங்களை செய்யணும். கர்த்தாவே, அப்படியே சுகவீனமாய் வீடுகளில் இருக்கிற அருண், அவருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பாஸ்டர்ஸ் சுகவீனமாய் இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்தும். இருதயராஜ் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவருக்கு வேண்டிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீ செய்யணும். எல்லா விடுதலையும் உண்டாகும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையை அனுப்பி பாதுகாத்து வழி நடத்தணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காருங்கள். நியாயப்பிரமாணத்தின் காலம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் ஆண்டவர் ஒரு புது திராட்சை ரசத்தை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொடுத்திருக்கிறார். பழையவைகளை கர்த்தர் மாற்றுகிறார். புதிதான ரசம் மேன்மை உள்ளதும் ருசி உள்ளதுமாய் இருந்தது. எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார்.
எதிர்பார்த்திருக்கிற முடிவு, கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் வித்தியாசமானது. நம்முடைய முடிவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல்தான் நம்முடைய லட்சியம், நோக்கம். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு ரொம்ப முக்கியம். துவக்கத்தை விட நாம் ஆண்டவர் எதற்காக உங்களை என்னையும் படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். பரிசுத்த கிருபையும் நியாயப்பிரமாணமும் என்ற தலைப்பில் நாம் படித்தோம். நியாயப்பிரமாணமும் கிருபையும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? ஆண்டவர் ஏன் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார்? இரண்டாவது, புது உடன்படிக்கையின் காலத்தில் ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறார்? மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணமும் பரிசுத்த ஆவியானவரும். நான்காவது, நியாயப்பிரமாணமும் விசுவாசமும் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த 4 குறிப்புகள். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம், நியாயப்பிரமாணம் மாற்றி புது உடன்படிக்கையை ஏன் ஆண்டவர் கொண்டு வந்தார், நியாயப்பிரமாணமும் பரிசுத்த ஆவியானவரும், நியாயப்பிரமாணமும் விசுவாசமும் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 13ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமானாகிறதில்லை. பின்ன ஏன் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார்? இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு ஒழுங்கு தேவை. அவர்களை ஆளுவதற்கு சில பிரமாணங்கள் அவர்களுக்கு தேவை. ஆகையினால் ஆண்டவர் அவர்களை ஆளுவதற்கு பிரமாணத்தை கொடுத்தார். இந்த பிரமாணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அவர்களில் ஒருவரும் அந்த பிரமாணத்தை முற்றிலும் கைக்கொள்ள முடியவில்லை. அவர்களால் முடியவில்லை. இந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட நோக்கம் ஆளுகை செய்வதற்கு, ஒழுங்கு முறைகளை கொண்டு வருவதற்கு. இரண்டாவது, நியாயப்பிரமாணம் வந்ததினாலே எல்லாரையும் அது பாவத்துக்குள்ளே அடைத்து போட்டது. அவர்களுக்கு ஒரு மீட்பர் தேவை என்பதை உணர எல்லாரையும் இந்த நியாயப்பிரமாணம் பாவத்துக்குள்ளே அடைத்து போட்டது என்று ரோமர் 3ஆம் அதிகாரம் 19-20ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. மத்தேயு 11:13 படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு இந்த பிரமாணம் வந்தது. ரோமர் 4:15 வாசிக்கும்போது வாசிக்கலாம். ரோமர் 4:15. மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. அது உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை. பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை. இஷ்டம் போல வாழலாம், இஷ்டம் போல இருக்கலாம். அது பாவம் என்கிறத அது சொல்லுகிறது இல்லை. பிரமாணம் வந்தால் உடனே அந்த தவறு மனிதனுக்குள் வருகிறது. ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது கீழே இருக்கிற தூசியை எடுத்து சாப்பிடும். அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன அடி கொடுத்து இது தூசி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் தூரம் தவழ்ந்து போய் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு மெதுவாக அடுத்தாப்பில் ஒரு தூசியை எடுத்து வாயில் வைக்கும். அந்த பிரமாணம் வந்ததுனால உடனே அது கீழ்ப்படுகிறது இல்லை. அந்த பிரமாணத்தை மீறுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி தான் நிறைய பேர்
பிரமாணத்தை மீறி நடந்த ஒரு வாழ்க்கை இந்த பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறது பார்க்குறோம். இந்த பிரமாணம் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துகிற வழிகாட்டி. கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இந்த நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு ஆசிரியர், வழி நடத்துகிற ஒரு வழிகாட்டி. ஏன்னா பிரமாணத்தை மீறி நம்ம வாழ்க்கையில் விடுதலை இல்லை. நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து அவருக்கு நேராக போவதற்கு இந்த பிரமாணம் நமக்கு வழிகாட்டியாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த பிரமாணத்தை ஆண்டவர் ஏன் கொடுத்தார்? கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இந்த நியாயப்பிரமாணம் நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்து விட்டது. ஆண்டவராகிய இயேசு வந்தபோது நமக்கு சுயாதீனம் கொடுத்து விடுதலை கொடுத்தார். ஆனால் இந்த பிரமாணம் அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்து விட்டது. கலாத்தியர் முழு நிருபமும் இந்த நியாயப்பிரமாணத்தை அந்த சபையார் கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிப்பு என்கிற நிலைமைக்கு வந்தார்கள். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்க, மறுபடியும் நீங்கள் அடிமைத்தனத்துக்கு போகாதீங்க. விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு, கிறிஸ்துவினால தான் ரட்சிப்பு. நீங்கள் பிரமாணம் கை கொள்றதுனால உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்பதை சொல்லி காண்பித்தார்கள். 6வது, நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைக்கு அது நிழல். எபிரேயர் 10:1 வாசிங்க. எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்தவில்லை. இந்த பலிகள் எல்லாம் வரப்போகிற உண்மையான பலிக்கு ஒரு நிழலாகத்தான் இருந்ததை தவிர உண்மையானதல்ல. அந்த உண்மையான நிழல் உண்மையான மெய்ப்பொருளாய் மாறுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பலியாக மாறி நம்முடைய மனசாட்சியை பூரணப்படுத்தி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க முடியும் என்கிற ஒரு சாத்தியத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். இது நிழல், புதிய ஏற்பாட்டு காலம் ஒரு உண்மை நிலை. ஆகினால் இவைகளுக்காகத்தான் நோக்கமாக கொடுக்கப்பட்டது இந்த நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி இருக்கிறது என்றால் நிறைய வித்தியாசம் உண்டு. புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் உண்டு. பழைய உடன்படிக்கை என்று சொல்லுகிறது அது கற்காலம் மாதிரி. கற்காலம்னு ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்தில் மின்சாரம் கிடையாது. அந்த காலத்தில் காரு, இந்த ஆகாய விமானமோ மற்ற ஒன்றுமே கிடையாது. அந்த கற்காலம் மனிதர்கள் அவங்க சாப்பிட்றதுக்கு கல்லை வச்சு தான் அவங்க தேய்ச்சி அந்த தீ உண்டாக்கி இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள். சின்ன விளக்குகள் வைத்திருந்தார்கள். இந்த வெளிச்சம் கிடையாது, லைட்டு கிடையாது, வாகன வசதி கிடையாது, சாப்பாடு செய்கிறது சரியான இதெல்லாம் கிடையாது. கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள். இந்த நியாயப்பிரமாணம் என்பது கற்காலம் மாதிரி ஒன்றும் முடியாத நிலையில் இருந்தது. இந்த புதிய உடன்படிக்கை என்பது இந்த நவீன காலத்தில் எவ்வளோ வெளிச்சம் நல்லா இருக்குது பாருங்கள். எவ்வளவு அருமையாக சமைக்கிறதுக்கு ஆண்டவர் காரியங்களை செய்திருக்கா. அப்படிப்பட்ட ஒரு விடுதலையின் காரியத்தை ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில் வச்சிருக்கிறார் என்பதை அறிந்து இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்காக
நான் இதை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த நம்முடைய வாழ்க்கையில் புதிய உடன்படிக்கையில் முழுவதும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவருடைய சாயலுக்குள் வரணும். அதுதான் புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் இந்த கற்பனைகளை கை கொண்டு ஏதோ இருக்கிறது தான் இருக்கே தவிர தீர்க்க தரிசனங்கள் மற்றதெல்லாம் இருந்தது. ஆனால் மனிதனை மாற்றி அமைக்க சக்தி இல்லாமல் போயிற்று. உதாரணத்துக்கு எடை மிஷின் ஒன்று இருக்குது, உங்கள் எடை எவ்வளவுன்னு காமிக்கிறதுக்கு. அதில் ஏறி நின்னா சில ஆட்களுக்கு 100க்கு மேலே காமிக்கும். 100க்கு மேலே போகிறதே ஆபத்து தான். இடையில ஏறி நின்னா 100க்கு மேலே காமிக்குது. அந்த எடைக்கு காமிக்குது அளவு எவ்வளவுன்னு. ஆனால் அந்த எடைக்கு அளவை மாற்றுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ சக்தி கிடையாது. அதே போல தான் இந்த பிரமாணங்கள் நீ எவ்வளவு பாவி என்கிறத உணர்த்ததே தவிர உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க அதற்கு சக்தி இல்லாமல் போயிட்டு. ஜுரம் வந்தால் ஜுரமானியை நாக்குக்கு கீழே வைப்பாங்க. அதை எடுத்து பார்த்தா 103 டிகிரின்னு இருக்கும். திரும்ப உள்ள வச்சா 104 இருக்கும். இந்த டிகிரி பார்க்க பார்க்க நமக்கு வேதனை தான் வரும். இந்த ஜுரமானிக்கு அந்த ஜுரத்தை மாற்றக்கூடிய சக்தி இல்லை. அந்த ஜுரமானியை இடித்து தண்ணி குடித்து வாயில் போட்டு தண்ணி குடித்தா நீ சீக்கிரம் செத்துருவியை தவிர உனக்கு விடுதலையாக்க வழி இல்லை. அதை போல தான் இந்த பிரமாணங்கள் நம்ம எவ்வளவு பாவிகள் என்று நம்மை உணர்த்தினதே தவிர விடுதலை அளிக்க வழி இல்லை. அதனால தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் புது உடன்படிக்கையை இயேசு நமக்கு கொடுத்து நம்மை இந்த பாவத்திலிருந்தும் உள்ளே இருக்கிற இச்சைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்க இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். ஆகையினால் இந்த புது உடன்படிக்கையில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். ஆதியிலே ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் புதிதாக படைத்த போது இந்த பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, இருளாக இருந்தது. ஆனால் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளையும் ஒரே நாளிலே மாற்றியிருக்க முடியும். ஆனால் அவர் படிப்படியாய் ஒவ்வொரு நாளாய் ஆவியானவரை கொண்டு பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை மாற்றி மனுஷனை அவருடைய சாயலின்படி படைத்தார். அதே போல தான் நம்ம ஒரே நாளில் முற்றிலும் மாறிட மாட்டோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள் மாறிக்கொண்டே வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் மாறணும். ஒவ்வொரு நாளும் மாறணும். பின்மாற்றத்துக்குள்ளே நீ போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் மாறணும். அப்படி ஏதாவது தவறு உன் வாழ்க்கையில் நடந்துட்டா அதுக்குள்ளேயே விழுந்து சோர்ந்து போய் கிடக்காத. ஆண்டவர் உன்னை கொண்டிருக்கிற நோக்கம், உன்னை வைத்திருக்கிற நோக்கம், அவருடைய முடிவு, அவருடைய நினைவெல்லாம் நீ அவரை போல மாறணும். அவருக்கு ஒப்பாக மாறணும். ஒவ்வொரு நாளும் உன்னை புதிதாக மாற்றிக்கொண்டே வருவார். நல்ல கரம் உயர்த்தி ஆண்டவரே என் வாழ்க்கையில் அந்த மாறுதலை நான் பார்க்கணும். சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் அந்த மாறுதலை நாம் பார்க்கணும். அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யும் என்று நல்ல வாயை திறந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. ஆமென். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால் படியுங்கள். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய
பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? பழைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அவன் பாவத்தின் மேலே ஆசை கொண்டு பாவத்தை செய்து கொண்டிருந்தான். பாவத்தின் மேலே ஆசை கொண்டவனாய் இருந்தான். ஆகையினாலே அந்த மனுஷனை ஆண்டவர் சிலுவையில் அறைந்து விட்டார். அதுதான் ரட்சிப்பு. நம்முடைய பாவத்தின் மேல் உள்ள ஆசை நமக்கு போயிடணும். அந்த ஆசை நம்ம பாவத்தின் மேல் இருக்க விருப்பம், டிசையர் நம்மளை விட்டு போயிடணும். அதுதான் பழைய மனுஷன். அந்த ஆசையை விட்டு விலகணும். இந்த பழைய மனுஷன் இருக்கிறானே, அவன் இருக்கிறான் உள்ள. திருடன் வருகிறான். திருட, உன் சந்தோஷத்தை திருட, உன் சமாதானத்தை திருட, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை திருட, உனக்குள்ள பாவத்தை நுழைக்க இந்த திருடன் வருகிறான். இந்த பழைய மனுஷன் என்ன செய்வான்னா, கதவை திறந்து விட்டுருவான். நீ வா, உள்ள வா, என்னது வேணாலும் எடுத்துகிட்டு போய் என்னதான் செய்யன்னு இந்த பழைய மனுஷன் திருட அனுமதித்து கதவை திறந்துருவான். நீ எதையும் செய்திருவான், உன் இஷ்டப்படி செய்வான் வாழ்க்கையில். ஆனால் இந்த பழைய மனுஷனை சிலுவையில் இருந்து புது மனுஷன் உனக்குள்ளே வந்தால், இந்த புது மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி ஸ்ட்ராங்காகுமா? நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல உபவாசம் எடுக்கணும், நல்ல வேதத்தை வாசிக்கணும், பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்கணும். ஒரு சின்ன தவறு வந்தாலும் உடனே அதை விரட்டணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். உனக்குள்ள அந்த பலமே இருந்தால் நல்ல ஆட்கள் உனக்கு இருக்கணும், பகிர்ந்து கொள்ள, ஜெபிக்க நல்ல குழுக்கள் உனக்கு இருக்கணும். அப்போ அந்த பழைய புது மனுஷன் ஸ்ட்ராங்காக இருப்பான். அந்த புது மனுஷன் பலவீனமாக இருந்தாலும் சோதனை வரும்போது, திருடன் வரும்போது அவனும் மெதுவாக கதவை திறந்து விட்டுருவான். அப்போ உன் வாழ்க்கைக்குள்ளே வீழ்ச்சி வரும். அதனால் இந்த பழைய புது மனுஷன் உன் வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை கவனித்து நம்ம செய்யணும். சரி, ரெண்டாவது உள்ள ஒரு வாழ்க்கை நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கை. பழைய மனுஷன் போயிட்டான். இப்போ மாம்சம் சோதனைகள் உனக்கு உண்டு. மாம்சம் சாகாது. அதில் உன் வாழ்க்கையில் பிரமாணமான வாழ்க்கை வாழ்ந்து நீயும் அதில் சோர்ந்து போய் இருப்பாய். ரோமர் 7:9. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது, இந்த பிரமாணம் கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது. நான் மரித்தவனானேன். நியாயப்பிரமாணம் மனுஷனை பாவத்தை உயிரோட வைத்து அவனை மரித்த மனுஷனை போல மாற்றுகிறது. நியாயப்பிரமாணம் உன் வாழ்க்கையை உற்சாகப்படுத்துகிறதில்லை. உன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் பிரமாணங்களை கை கொள்வது என்பது. ஆகினால்தான் நமக்கு ஆவியின் வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். அது ரோமர் 8:3 வாசியுங்கள். ரோமர் 8:3. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே மாம்சத்தில் பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து தன் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார். ஒரு ஆவியின் வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது 3 புருஷர்களுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டது. நம்மெல்லாம் மனவாட்டிகள். முதல்ல இருந்த புருஷன் நம்ம பாவத்தில் வாழ்ந்த நாட்களில் இருந்த அவன் பாவி, பயங்கர கொடும். எப்பவும் தப்பை தான் செய்ய சொல்லுவான், எப்பவும் தீமையானதை தான் செய்வான். அதில் மாட்டிக்கொண்டவர்கள்
இந்த பிரமாணம் சொல்லுகிறபடி அவன் சாகும் வரைக்கும் நீ வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, திருமணம் கொண்டாடக்கூடாது. அவன் செத்துட்டான், பழைய வாழ்க்கை செத்துட்டான். அடுத்த ஒரு புருஷனை திருமணம் பண்ணறான். அப்போ திருமணம் பண்ணும்போது அவன் திருமணம் பண்ணது சட்ட திட்டங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஆளை திருமணம் பண்ணிட்டான். அவன் என்ன செய்வான், நல்ல மனுஷன், ஆனால் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறவன். 8 மணிக்கு சாப்பாடு வரணும் மேசைக்கு, 8:01 வரக்கூடாது, 8 மணிக்கு இருக்கணும் கரெக்டாக. நீ ஒழுங்காக என் துணிமணிகளை துவைச்சி ஒழுங்காக அயன் பண்ணி வச்சா தான் என் கூட இருக்க முடியும் அப்படின்னு சட்ட திட்டங்களை போட்டு கடுமையாக ஒரு பாதிக்கிற ஒரு மனுஷன். அங்கேருந்து தப்பி இங்கே மாட்டிக்கிட்டான். மாட்டின பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அந்த பிரமாணம் சாகாது, நீ செத்துட்டுன்னா அந்த பிரமாணத்துக்கு விடுதலை ஆகிற அதிலிருந்து. அப்போ நீ செத்த பிறகு ஆண்டவர் உன்னை மறுபடியும் உயிரோடு எழுப்புகிறார், எழுப்பி கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனோட இணைக்கிறார். அல்லேலூயா. அந்த புருஷன் டிமாண்டெல்லாம் சரியாக தான் பண்ணுறார், அவர் கரெக்டாக தான் நீ இருக்கணும்னு சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆனால் உனக்கு உதவி செய்ய அவர் எப்பவும் இருக்கிறார். உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவார். கைகளை நல்லா உயர்த்தி உனக்கு உதவி செய்து, உன்னால் முடியாத நிலையை கண்டு அவர் உன்னோடு கூட இருந்து உதவி செய்து, உனக்கு உதவி செய்து உன்னை விடுதலை ஆக்குகிற ஒரு ஆண்டவர் இந்த ஆவியின் வல்லமை உடையவர். ஆமே. இந்த இயேசு எத்தனை பேருக்கு தேவை? இந்த இயேசு எத்தனை பேருக்கு இந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறார்? இந்த இயேசு உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கையை அவர் படைச்சு வைத்திருக்கிறார். ஆமே. பழைய ஏற்பாடு எப்பவுமே என்ன சொல்லுதுன்னா, நீ பிரமாணம், நீ இதை செய்யாத செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, நீ பொய் சாட்சி சொல்லாத, பிறனுடைய எந்த காரியத்தை என்ன செய்யாத, இச்சையாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் விடுதலையாக்க முடியலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிரமாணத்தை உனக்குள்ளே வைப்பேன், என் ஆவியை உனக்குள்ளே வைப்பேன், உன் பாவத்தை நான் மன்னிச்சிருவேன், இனிமேல் அந்த பாவத்தை நான் நினைக்கவே மாட்டேன். உன்னை ஆண்டவர் ஆவியினால் உன்னை மாற்றி அமைக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு புதிய அனுபவத்தை ஆண்டவர் கொண்டு வர்றத நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்ம படிக்கும்போது யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது, பேதுரு மீன் பிடிக்க போன போது ராத்திரி முழுசும் கஷ்டப்பட்டான், ஒரு மீன் கூட என்ன செய்யலை, கிடைக்கல. அதை போல தான் நம்ம வாழ்க்கையில் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்னென்னலாமோ பிரமாணங்களை நம்ம போட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி ஒன்றுலேயும் விடுதலை கிடைக்காம நம்ம முயற்சியினால் இதை மேற்கொள்ள விரும்புகிறோம். பாவம் செய்யக்கூடாது, ஆனால் அந்த பாவம் பயங்கரமாக நம்ம எதிர்க்கும்போது, பிசாசு நம்மை பல விதத்தில் சோர்வடைய பண்ணும்போது, நமக்கு உதவி செய்கிறவர் ஒருவர் தான் இயேசு. அவர் ஒரு நல்ல பிரதான ஆசாரியர். அவர் தன் சொந்த இரத்தத்தை வச்சிருக்கிறார். அந்த இரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அவருடைய கிருபையை உதவியை உனக்கு அனுப்புகிறார். உனக்கு அவருடைய பரிசுத்த ஆவியின் பலனை தருகிறார். இதெல்லாம் தருகிறார். இந்த பேதுரு மீன் பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போய் ஆண்டவர் கேட்குறார், எப்பா பிள்ளைகளை சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டால், இல்லை ஐயா, ராத்திரி முழுசும் கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர் வலது பக்கத்தில் போடு அப்படி சொன்ன உடனே அந்த ராத்திரியெல்லாம் மீன் கிடைக்காத அந்த இடத்துல அவனுக்கு மீன் கிடைத்தது. அதை போல தான் உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை நடத்தி பார்க்குற, ஒன்றும் முடியலை, சோர்ந்து போயிருக்க வாலிபனே, அதுதான் உன் வாழ்க்கையில் பிரச்சனை. வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இது தான். உன்னால் முடியலை, ஆனால் இயேசுவால் முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆனால் நீ வலையை போடணும். வலையை போடாமல் மீன் கிடைக்காது. நீ வலையை போடணும். நீ செய்ய வேண்டிய சின்ன காரியங்களை செய். அவர் செய்ய வேண்டியதை
அற்புதங்களை அவர் செய்வார். ஆமே. நீ கச்சாடியில் தண்ணீரை நிரப்பின ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு நல்ல இனிப்பான திராட்சை ரசம் ருசி உள்ளது வரும் உன் வாழ்க்கையில். கைகளை நல்லா உயர்த்தி, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போய் பாவங்களில் பிரமாணங்களில் கட்டப்பட்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இருக்கும்போது நல்ல கை வைத்து, ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கையில் மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை வாழ, எல்லா இடத்திலும் மேலே பால்கனியில் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் டிப்ரெஷனில் இருக்கிற உன்னை கர்த்தர் இன்றைக்கு எடுத்து வெளியே கொண்டு வருகிறார். எப்பவும் கோபமும் எரிச்சலோடு வாழுகிற உன்னை ஆண்டவர் விடுதலையாக்கி ஒரு பெரிய சமாதானத்தை உனக்குள்ளே கொடுப்பார். கர்த்தர் இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்ததே உன்னை என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் வந்தார். ஹல்லேலூயா. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதல்ல, நாம் பூரணராகிறதில்லை, ஆனால் நாளுக்கு நாள் நம்ம விடுதலை பெற்றுக்கொண்டே வருவோம். நல்ல கை வைத்து சபையில் அது நடக்கணும். விசுவாசிகள் வரணும். ஏமாத்துக்கிற ஆள் ஏமாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. பொய் சொல்லுகிற ஆள் பொய்யிலே இருக்கக்கூடாது. சண்டை போடுகிற ஆவி உள்ளவர்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் நீ மாறி 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 நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா நல்ல சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். நியாயப்பிரமாணமும் பரிசுத்த ஆவியானவரும், நியாயப்பிரமாணமும் பரிசுத்த ஆவியானவரும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறார்? எபிரேயர் 8:10 வாசியுங்கள். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து, அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அவர்களுடைய இருதயங்களில் அதை எழுதுவேன். உன் மனதில் வைப்பார். விருப்பத்தை தருவார். விருப்பம், மனதில் விருப்பத்தை தருவார். இருதயத்தில் எழுதுவார் என்பது அதை செய்ய வைப்பார் ஆவியானவர். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தேவனாயிருப்பார்கள். இதே வாக்கியத்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:33 வாசிப்பீர்கள். வாசியுங்கள். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த பிரமாணங்களை நம்முடைய உள்ளத்துக்குள்ள வைத்து விடுகிறார். ஆவியானவர் அதை உள்ளத்துக்குள்ளே எழுதி விடுகிறார். அதை செய்வதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். இதை உள்ளத்துக்குள்ளே வைக்கிறார். தவறான உபதேசத்தில் ஒன்று, இயேசு கிறிஸ்து வந்தார், நியாயப்பிரமாணத்தை எல்லாம் மாற்றிட்டார், இனிமேல் நம்ம இஷ்டம் போல் வாழலாம், கிருபை வந்துட்டு செழிப்பு வந்துட்டு இஷ்டம் போல் வாழலாம், பாவத்தை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, ஜெபம்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை, இயேசு எல்லாத்தையும் சிலுவையிலே செய்து முடிச்சிட்டார். அது தப்பான உபதேசம். அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிடுது. அடுத்த மலைக்கு அந்த பக்கம் போய் விழுந்துடுறது. சில ஆட்கள் எப்பவும் சட்டத்திட்டத்தையே பேசி மக்களை கண்டம் பண்ணது. எப்பவும் பரிசுத்த ஆவியார் நம்மளை கண்டம் பண்ண மாட்டார். அவர் நம்ம எப்பொழுதும் உற்சாகப்படுத்துவார். நீ பாவத்துக்குள்ளே மாத்திரம் விழுந்துடாத, பாவத்தை வெறுத்து வாழு என்கிறத ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இதில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆமென். I feel in my spirit strongly that the Holy Spirit is going to do a deep work inside of your life. உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு ஆழமான கிரியை செய்து உன்னை மாற்றுகிறதை நான் உணர்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த விடுதலையை பெற ஒரு விடுதலை. எல்லா கைகளை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுங்க. லார்ட், ஐ வாண்ட் அ டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் இருக்கிற
எல்லா சோர்வுகளிலிருந்தும் தோல்வியிலிருந்தும் பாவத்துக்குள்ள வாழுகிற வாழ்க்கையிலிருந்தும் என்னை விடுதலையாக்கி என்னை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு உம்முடைய பிரமாணத்தை ஆவியானவர் என் இருதயத்துக்குள்ள எழுதி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிலிப்பியர் 2:13 வாசிங்க. பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும், நம்ம வாழ்க்கையில ஒரு விருப்பம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவருக்காக சாட்சியா வாழணும் என்கிற விருப்பத்தை ஆண்டவர் நமக்குள்ள கொண்டு வர்றார். விருப்பத்தை மாத்திரம் இல்லை, எதையும் கொண்டு வருகிறார், செய்கையும் கொண்டு வருகிறார். நம்மளை செய்ய வைப்பார். அல்லேலூயா. உன்னை விடுதலையாக்கி அவர் செய்ய வைப்பார். அதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை உதவியாக நமக்கு வைக்கிறார். உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் கலாத்தியர் 3:2 ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாசத்தின் கேள்வியினாலேயோ எதனால ஆவியை பெற்றீங்க? 5 வசீங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? அப்போ எதனால செய்கிறார்? அற்புதங்களை நடப்பித்து உங்க வாழ்க்கையில ஆவியை அளித்து இதெல்லாம் கொடுக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் எதனால உங்களுக்கு ஆண்டவர் ஆவியை கொடுக்கிறார்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை வச்சா கொடுக்கிறார்? இல்லை, விசுவாசத்தை வைத்து. விசுவாசத்தினால தான் நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நடப்பிக்கிற கிரியைகள்னால அல்ல. தான தர்மம் பண்ணி நல்ல உலகத்தை உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவங்களை விட கிறிஸ்து இல்லாதவங்க நிறைய நன்மை செய்கிறாங்க, நிறைய மக்களுக்கு தொண்டு செய்கிறாங்க. அதனால் அவங்க பரலோகம் போயிடுவாங்களா? இல்லை, போக மாட்டாங்க. தொண்டு எப்போ செய்யணும்? நீ உன் பாவம் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய் நீ நன்மை செய்யணும். அவருடைய கிரியையினால விசுவாசத்தினால நன்மை செய், அது கணக்கில் வைக்கப்படும். மற்றதெல்லாம் ஆண்டவர் எல்லாரையும் அவருடைய சாயலின்படி தான் படைத்திருக்கிறார். எல்லாருக்குள்ளும் நன்மை செய்கிற ஆசை இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தினால பெரிய காரியங்களை செய்வாராக. நமக்கு விசுவாசம் எங்கேருந்து வருது? ரோமர் எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் ஆபேலின் சாட்சி இருக்குது, நோவாவின் சாட்சி இருக்கு, ஏனோக்கின் சாட்சி இருக்குது, வேற மோசேயினுடைய சாட்சி இருக்கு, தானியேல் சாட்சி இருக்கு. நிறைய பேருடைய சாட்சிகளை நம்ம பார்க்குறோம். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தர்கள் எல்லாம் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மை அல்லாமல் அவர்கள் எல்லாரும் 11:40 எபிரேயர் 11:40 அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு, நம்மை அல்லாமல் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பூர்ணராக ஆகிறதில்லை. விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அந்த விசேஷித்த நன்மை என்ன? இந்த இயேசு நமக்கு முன்னால போயிட்டார். அவர் நம்ம விசுவாசத்தை துவக்கினவர் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அவரை பார்த்து நீ ஓடு. பிரமாணத்தை பார்த்து ஓடிடாத. பாவத்தையும் பாரத்தையும் நீ தள்ளிட்டு இயேசுவை நோக்கி நீ ஓடினா, பொறுமையோடு ஓடுனா உன் ஓட்டத்தை நல்லா முடிக்க முடியும். நீ வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும்.
நீ பிரமாணத்தின் வாழ்க்கை அல்ல, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உன்னை நிரப்பி அழைக்கிறார். ஆண்டவரால் முடியும். ஏற்ற சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து உதவி செய்ய வல்லமை உடையவர். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கைகளை நல்லா உயர்த்தி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் பிரமாண வாழ்க்கையை வாழ்ந்து 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 சோர்ந்து போயிட்டேன்ப்பா. பிரமாணம் எல்லாம் நல்ல நோக்கத்தோடு தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த பிரமாணம் என்னை விடுதலையாக்க முடியலை. ஆனால் புது உடன்படிக்கை எனக்கு கொடுத்து என்னை நீர் சந்தித்திருக்கிறீர், என் இருதயத்தில் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீர் தருகிறதுக்காக தோத்துறேன். எல்லோரும் வாய் திறந்து நல்ல சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள உதவி செய்வார். வாழ்க்கையில் அடிக்கடி பாவங்கள் வந்து அடிக்கடி பாவத்தில் வெற்றி இல்லாமல் நீ சோர்ந்து போய் விழுந்து கிடக்கிறா. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல இருக்குது. கிறிஸ்து உனக்குள்ளே வந்து ஒரு உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து வெற்றியோடு வாழ உனக்கு உதவி செய்ய வல்லமையுடையவர். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு நல்ல ஒப்பு கொடுங்க. எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும். அப்படி விசுவாசிக்கிறவர் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்குற உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே வந்து உதவி செய்யட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அடையாளங்களை செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றி அமைத்திரலும். இயேசுவே, நான் சந்தோஷமுள்ள ஒரு விடுதலை உள்ள ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் கிருபை தாரும். வாலிபனே, வாலிப பிள்ளையே, உன் இஷ்டம் போல வாழ்ந்துடாத, உன் குடும்பத்தை விட்டு ஓடிடாத. தவறான வாழ்க்கை வாழ உன்னை இழுத்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து விடுதலையாக்கிக்கொள். கர்த்தர் உனக்கு நடத்துகிற பாதையில் நீ வா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உன்னை சரியாக நடத்துவார். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இறங்கட்டும், உம்முடைய அற்புதம் இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஒரு மாற்றத்தை தாரும். விழுந்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு புதுப்பாட்டை கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்பட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, கிருபை தாரும். மறுபடியும் 2 கைகளும் உயர்த்தி, ஆண்டவரே, இஸ்ரேல் இதை ஈரான் யுத்தங்கள் முடிவடையட்டும். வாயை திறந்து நல்லா ஜெபம் பண்ணுவோம். இந்த யுத்தங்கள் முடிவடையட்டும். ஆண்டவரே, முடிவுக்கு வரட்டும், முடிவுக்கு வரட்டும். உம்மால மாத்திரம்தான் முடியும். இது கடைசி காலத்தின் அடையாளங்களாக இருந்தாலும் நாங்கள் வாழுகிற காலத்தில் ஆண்டவரே, உலக நாடுகளெல்லாம் பாதிக்கப்படுகிறது. இன்னசென்ட் பீப்புள் ஆர் டையிங். ஆண்டவரே, ஆண்டவர், சாதாரணமாக பாவம் அறியாத பிள்ளைகளெல்லாம் சாகிறார்கள், கஷ்டங்கள் உண்டாகிறது. இந்த யுத்தங்கள் முடிவடையணும்ப்பா. இந்த யுத்தங்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி சாகடிக்கிறதை பார்க்கிறோமே. கர்த்தாவே, நீர் விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக. 2 கைகளும் வைத்து, தமிழ்நாட்டு எலெக்ஷனில் உம்முடைய கரம் இந்த முறை வல்லமையாய் இடைப்படணும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நீர் கிருபை தரணும். விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த யுத்தங்கள் முடிந்து போகணும். இரவு 9 மணிக்கு 1 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, இயேசுவே, இந்த யுத்தத்தை முடித்து தாரும் என்று கேளுங்கள். கர்த்தர் அதை முடித்து தருவார். ஒரு விடுதலை உண்டாகும். பல நாடுகள் எல்லாம் சேர்ந்து உள்ள வரப்பாக்குது. ஆண்டவரே, இவைகளெல்லாம் மாற்றித்தாரும். ஆண்டவரே, விடுதலை தாரும், அற்புதங்களை செய்யும். எங்கள் வாழ்க்கை மாறட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்வோம். ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவா மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான, சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.